இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எருசலேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் பேசும்போது சாட்சி கொடுக்கும்போது அவனோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. அங்கே இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்க பவுலை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. அதை தாண்டி வந்தால் தேவன் மறுபடியும் பவுலை பார்த்து எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல் ரோமர் நாட்டிலையும் போய் பேசுன்னு சொல்கிறாரு. பவுல் ஒரு ரோமன். எருசலேம்லேயே இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னா ரோம் நாட்டில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும். அதுலேயும் பவுல் ரோமனாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கும்போது எவ்வளவு எதிர்ப்புகள் வரும். ஆனால் தேவன் நீ போய் பேசுன்னு சொல்கிறாரு. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுப்போம்? ஏற்கனவே எருசலேமில் என்னைய கொல்ல திட்டம் போட்டாங்க, இதில் நீங்கள் ரோமில் போய் பேச சொல்கிறீங்க நம்ம நினச்சிருப்போம். ஆனால் பவுல் இப்படி எதுவுமே யோசிக்காமல் தேவன் சொன்னதை செய்கிறான். எருசலேமில் யூதர்கள் இவனை தண்டிக்கணும்னு நினைக்கும் போது ரோமில் பவுல் காப்பாற்றப்படுறான். நாமளும் நிறைய தடவை இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு தேவன்கிட்ட வந்தோம்னா இதை விட ஆபத்து இருக்கிற இடத்துக்கு நம்மளை போக சொல்கிறாரேன்னு யோசிக்கிறோம். இந்த சம்பளமே பத்தலன்னு தேவனை தேடி வந்தால் இதை விட சம்பளம் குறையாக இருக்கிற வேலையை அமைச்சு கொடுக்குறாரேன்னு நம்ம நினைக்கிறோம். தேவனோட திட்டத்தை யாருனாலும் கணிக்கவே முடியாது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும். அதை நம்ம செஞ்சாலே ஆபத்தான இடத்துலையும் வருமானம் இல்லாத இடத்துலையும் தேவன் நம்மளை காப்பாற்றுவார், உயர்த்துவார். ஆமேன்.